கோயில்பட்டி பகுதியில் சூரியகாந்தி விளைச்சல் அமோகமாக நடைபெற்று வரும் நிலையில் குருவி மற்றும் மயில்கள் தொல்லையால் மிகுந்த பாதிப்புக்கு ஆளாகுவதாக வேதனைகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி கோட்டத்திற்கு உட்பட்ட கோயில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம், கழுகுமலை, புத்தூர் ஆகிய பகுதிகளில் புரட்டாசி மாத பருவமழைக்கு உளுந்து, பாசி, கம்பு, மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், பருத்தி, வெங்காயம், மிளகாய் போன்றவை சாகுபடி செய்யப்படுகின்றன. இதன் கடைசி பட்டமாக கொத்தமல்லி மற்றும் சூரியகாந்தி விதைப்பு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் 3வது வாரத்தில் நிலங்களில் சூரியகாந்தி விதைப்பு செய்யப்படுகிறது. அதன்படி கோயில்பட்டி அருகே உள்ள அயவடன், மலையாபுரம், எட்டயபுரம், தப்பாத்தி, முத்தலாபுரம், இளையசேந்தல், புளியங்குடி, வெங்கடாசலபுரம், நாலப்பன்பட்டி, இடைச்சொருவல் போன்ற பகுதிகளில் கார்த்திகை மாதத்தில் சூரியகாந்தி விதைப்பு செய்யப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் விதைக்கப்பட்ட சூரியகாந்தி தற்போது காண்போரின் கண்களை கவரும் வகையில் பூத்து குலுங்குகின்றன. தற்போது சூரியகாந்தி விதைப்பு செய்யப்பட்டு 1 மாத காலமான செடி தற்போது பூப்பிடித்து வருகிறது. தற்போது சூரியகாந்தி அறுவடைக்கு தயாராகி வரும் நிலையில் குருவிகள் மற்றும் மயில்களின் தொல்லையால் சூரியகாந்தி விளைச்சல் பாதிக்கப்படும் நிலை உள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். சூரியகாந்தி அதிகமாக பயிரிட்டுருக்கோம். சூரியகாந்தி எதுக்குன்னா அதை பராமரிப்பு பணி ரொம்ப கம்மி. அதனால் சூரியகாந்தி அதிகமாக பயிரிட்டுருக்கோம். மக்காச்சோளத்துக்கு அடுத்தபடியாக இப்போ சூரியகாந்தி அதிகமாக போட்டிருக்கோம். சூரியகாந்தி எண்ணெய் வித்துக்கள், அதாவது ஏக்கருக்கு 2 குண்டால்லேருந்து 6 குண்டால் வரை கிடைக்கும். இப்போ பயனுள்ள ஒரு வெள்ளாமை தான். அதே நேரத்தில் விளைஞ்சி இப்போ வரும்போது மணிகள் எல்லாத்தையுமே கிளிகள் இந்த பகுதியில் அதிகமாக இருக்குது. ஏன்னா பனங்காடு அதிகமாக இருந்தாலும் கிளிகள் அதிகமாக இருக்கும். கிளிகள் முழுக்க கொஞ்சம் தின்ட்டு போயிடுது. எங்களுக்கு விளைஞ்சும் எங்களுக்கு வீட்டுக்கு வெள்ளாமல் வர மாட்டேங்கி, அது பூரா தின்ட்டு போயிடுது. அது பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா சூரியகாந்தி விதைகள் கவர்மெண்ட்லேருந்து இப்போ கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த விதைகள் வாங்கி சிலர் விதைச்சிருக்காங்க, வசதி இல்லாத விவசாயிகள். அதாவது 1000 ரூபாய்க்கு கொடுக்காங்க ஒரு பை. அதே நேரத்தில் அந்த ஒரு பை பார்த்தோம்னா ஒரு 2 கிலோ பை பார்த்தா ப்ரைவேட்டில் பார்த்தோம்னா ஒரு 2500 ரூபா. 1000 ரூபாய்க்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு வாங்கி விதைச்சிட்டாலும் அதாவது போதிய அளவு ஈல்டு கிடைக்க மாட்டேங்குது. தனியாரில் 2500 வாங்கி விதைச்சாலும் அதாவது 7 குண்டால் 8 குண்டால் வரைக்கும் எடுத்துடுறாங்க. இருந்தாலும் அது தரமான விதைகளை சூரியகாந்தியை கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 5 ஏக்கர் சூரியகாந்தி விதைச்சிருந்தேன். மயில் அவ்வளோத்தையும் காலி பண்ணிடுச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் உளுந்து போட்டு சரியில்லை. அதையும் இப்போ சூரியகாந்தி போட்டிருக்கிறேன். நல்ல பருவத்தில் நல்லா விளைஞ்சி நல்லா இருக்குது. ஆனால் இதை காப்பாற்றுறதுக்கு எங்களால் ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்கி. டெய்லி ஒரு விரட்ட வேண்டியதுக்கே ஒரு தனியாக ஒரு ஆளை போட வேண்டியிருக்கு. விவசாயம் பார்க்குறவங்க ஒரு பிஞ்சிக்காக காவல் காக்க நம்மளால் முடியாது. ஏன்னா மயில் வருகிறது அதிகமாக, கிளிகள் வருகிறது. இங்கே பனங்காடு அதிகமாக இருக்கிறதுனால கிளிகளையும் மயில்களையும் நாங்கள் கொல்றதுக்கு மனசு கிடையாது. என்ன கொல்றதுக்கு விஷம் வைக்குங்கிற மனசெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அதாவது கொஞ்சம் சாப்பிட்டு போனால் நல்லது, முழுதையும் சாப்பிட்டு போகுது. இப்போ படகுருவிகள் நெட்டச்சோளத்தை அவ்வளவு காலி பண்ணிடுச்சு. அதையும் நாங்கள் சகிச்சு தான் போகிறோம். இதே மாதிரி பன்றிகள் எங்கள் கிராமத்தில் நிறைய அழிமை பண்ணுது. அதையும் நாங்கள் விரட்டி தான் விடுற மொழியாக அதை கொல்லணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது.